Dear students, ஒரு great news முக்கியமான தகவலை பத்தி தான் உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன். மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி MCC உடைய அபிஷியல் வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்மிஷன் அண்ட் கவுன்சிலிங் சர்வீஸ் ஃபார் செக்ஷன் 2025 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இட் இண்டிகேட்ஸ் இட் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு MCC உடைய அபிஷியல் வெப்சைட்டை வந்து நல்லா கிளியர் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்காங்க. இனி வரக்கூடிய இந்த அகாடமிக் இயரோடைய ஆல் இந்தியா கோட்டா MBBS BDS உடைய கவுன்சிலிங் ஷெட்யூல் கவுன்சிலிங் எப்ப நடக்கும் அப்படிங்கிற அப்டேட்டை நோட்டிபிகேஷன் மூலமா தெரியப்படுத்துறதுக்கு அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா MCC உடைய ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் வந்து நம்மளுக்கு இந்த ஃபைனல் வீக் ஆஃப் ஜூன் அல்லது ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூலை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டா. சோ இட் மீன்ஸ் நம்மளுடைய TN MBBS எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை செகண்ட் வீக் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் MBBS BDS கவுன்சிலிங் தொடங்கிடுவாங்க. அதுக்கு முன்னாடி ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் வந்து MBBS BDS உடைய ரேங்க் லிஸ்ட் வந்து ஜூலை 5th வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஜூலை 5th-க்குள்ள. சோ நம்மளுடைய அமைச்சர் ஏற்கனவே நம்மளுக்கு வந்து தெரியப்படுத்தியிருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா MBBS BDS தமிழ்நாடு MBBS BDS உடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 19 டிகிரி உடைய பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஃபார்மா டிக்கும் அதுக்கப்புறம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா டிப்ளமோ நர்சிங்க்கு வந்து கவுன்சிலிங் தொடங்குவாங்க. சோ 19 டிகிரிக்கும் ஃபார்மா டிக்கும் கவுன்சிலிங் வந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் டிப்ளமோ நர்சிங்க்கு வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கவுன்சிலிங் வந்து தொடங்குவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ரேங்க் லிஸ்ட் நம்மளுக்கு ஜூலை 7th அப்ளிகேஷன் டேட் வந்து முடியுது. சோ ஃபர்ஸ்ட் வந்து யாருக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பாராமெடிக்கல்ல இருக்கக்கூடிய 19 டிகிரி கோர்சஸ்க்கும் சரி ஃபார்மா டிக்கும் சரி டிப்ளமோ நர்சிங்க்கும் சரி செப்பரேட் ரேங்க் லிஸ்ட் வந்து ஒரே டைம்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை 3rd வீக் அல்லது ஜூலை 4th வீக்ல நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து எல்லாருக்குமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்க காலேஜ் போய் கவர்மெண்ட் காலேஜோ அல்லது கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜுக்கோ செப்டம்பர்ல போய் ஜாயின் பண்ணிடலாம். நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமா நீங்க பிரைவேட் காலேஜுக்கு அட்மிஷன் போட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆகஸ்ட்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா காலேஜ் வந்து ஓபன் பண்ணிடுவாங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், யூ கைஸ் ஆர் ரியலி லக்கி பேட் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு கண்டிப்பா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீட் வந்து கிடைக்கும். சோ நீங்க தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல ரேங்க் லிஸ்ட பத்தி சாய்ஸ் ஃபில்லிங்க பத்தி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம், டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை பார்த்தாலே உங்களுக்கு நல்ல கிளியர் ஐடியா கிடைக்கும். அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னென்ன காலேஜஸ் வந்து கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க, கம்யூனிட்டி வைஸ் எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இமீடியட்டா நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை அப்படியே சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.